இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, நான் உங்களை வெறுத்துட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களை நான் சந்திக்கவும் விரும்பல, உங்க முகத்தையும் பார்க்க விரும்பல. ஏன்னா நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா அப்படி இருந்தும் ஏன் தெரியல, ஒரு நிமிஷமும் ஒரு நேரமும் ஒரு செகண்டும் உங்க ஞாபகம் வந்தது. கோபத்துல இருந்தாலும் உங்களை நினைச்சிட்டே தான் இருந்தேன். ஆனா அதை விட அதிகமா அப்பாதான் உங்களை நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க இப்ப எப்படி போய் சொல்றீங்களோ அதே மாதிரிதான் அவரும் எங்க கிட்ட போய் சொன்னாரு, உங்களை நினைக்கிறதே கிடையாதுன்னு. ஆனா அவர் சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும். அவர் உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்பவும் நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. உங்களாலயும் நாங்க இல்லாம வாழ முடியாது. அதனால நடந்த எல்லாத்தையும், அந்த சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடலாமே. நீங்களும் அப்பாவை கூட ஒருத்தர் மன்னிச்சுக்கலாமே. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க, எங்க லைஃப்ல திரும்பவும் வந்துருங்க. I don't care. மானஸ் யார் பையன் வேணா இருக்கட்டும், யார் என்ன யோசிக்கிறான்றதெல்லாம் I don't care. எனக்கு ஒண்ணுதான் தெரியும், நீங்க இல்லாம அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அவர் இல்லாம உங்க நிலைமை மோசமாகுது. நீங்க இல்லாம அப்பாவால இருக்க முடியாது, அவர் இல்லாம உங்களால இருக்க முடியாது. அவருக்கு நீங்க வேணும், உங்களுக்கும் அவர் வேணும். அண்ட் எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம் ராமா. இன்னில இருந்து நான் உன்னை ராமான்னு தான் கூப்பிடுவேன். என்னன்னு கூப்பிட்ட நீ? ராமா.